யூனிட் 2 வந்துட்டு வேல்யூஸ் ஃபோஸ்டரிங் வேல்யூஸ் அதை பற்றின டாபிக். அதாவது மதிப்புகளை வலியுறுத்துவது, அதை நம்ம வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. கொஸ்டின் நம்பர் 1, டாபிக் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸினுடைய வளர்ச்சிகளில் குறித்ததான ஒரு டாபிக். இதில் வந்து ஆட்டிடியூட்ஸ் அப்படின்றது. ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னா என்ன? ஆர் அ வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் எய்தர் ஃபேவரபிளி ஆர் அன்ஃபேவரபிளி டு ஆப்ஜெக்ட்ஸ், persons, concepts, etc. They are evaluative statements. They reflect how one feels about something. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னது? ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்படின்ற போது அது அன்ஃபேவரபுளாக வருது. இதே நல்ல ஆட்டிடியூட், அவங்க வந்து நல்லா நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 2 விதமான ஒரு ஆட்டிடியூட்ஸில் இருக்குது. அது வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரபுள்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு பர்சனுக்கோ, ஒரு மரத்தை வெட்டுறது அப்படிங்கிற போது அது அன்ஃபேவரபிள், அதை வளர்க்குறது அப்படிங்கிற போது ஃபேவரபிள் ஆட்டிடியூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆனது அப்படின்னு. இது எதை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க எப்படி வந்து ஒரு இதை வந்து உணர்ந்து செய்கிறாங்க அப்படின்றது தான், உணர்றாங்க அப்படிங்கிறது. ஆட்டிடியூட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு பிஹேவியர். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய பிஹேவியர், குணாதிசயங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகளையும் குறிக்கிறது. இட் இஸ் யூனிடைமென்ஷனல் வேரியபிள். தட் இஸ் யூனிடைமென்ஷனல் வேரியபிள் அப்படின்னாக்கா அது பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கும். அதாவது ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. Attitudes, acquired tendencies or predispositions to make judgments and behave in a predictable manner. Examples of attitudes are openness, tolerance, respect, acceptance, freedom and prejudice. From prejudice. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு டெண்டன்சி, ஒரு என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை ஒரு நடவடிக்கை என்பது இப்போ நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இவங்க ஓப்பன் டைப்பாக எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடுவாங்க, இவங்க வந்து ஒத்துக்குவாங்கப்பா எதாக இருந்தாலும், இவங்க எல்லாம் மரியாதையாக நடத்துவாங்க, எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்குவாங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை பற்றி நம்ம எல்லாமே வெளிப்படையாக நம்மளால் யூகித்து சொல்ல முடியும். இதுதான் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இது 3 வேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த பர்சன் ஆர் சிச்சுவேஷன். அதாவது நேரடியான ஒரு அனுபவங்கள் அப்படின்னு யாரோட, ஒரு தனி மனிதனோடையோ இல்லை மனிதர்களோடையோ இல்லை ஒரு சூழ்நிலையிலையும் இவங்களுடைய நேரடியான அனுபவம் வந்து இருக்கும். அசோசியேஷன் வித் அதர் சிமிலர் பர்சன்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸாக, அது மாதிரி ஒரு மற்ற இதே மாதிரி இன்றைக்கி நடந்துச்சு, இதே மாதிரி தான் இந்த பர்சன் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒன்றுக்கு ஒன்று அவங்க பொருத்தி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் அசோசியேஷன். லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ் த்ரூ தேர் அசோசியேஷன் வித் பர்சன் ஆர் சிச்சுவேஷன். அதுமாதிரி மற்றவங்க மூலயமா அவங்க வந்து சில இதை கற்றுக்குவாங்க, இல்லை மற்ற சூழ்நிலையிலிருந்து அவங்க வந்து எப்படி இதை நம்ம மாற்றி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது. Direct experience is the concrete experience stage of learning. Association is similar to abstract conceptualization or generalization. Direct experienceங்கிறது ஒருத்தவங்க தனியாக அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக அதை கற்றுக்கிறது. அசோசியேஷன் அப்படிங்கும்போது ஏற்கனவே இருக்கிற ஒரு கான்செப்டையோ ஏற்கனவே இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையோ வச்சு அதை ரிலேட் பண்ணி சொல்கிறது தான் அசோசியேஷன். லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ் இஸ் லைக் அ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அப்சர்வேஷன். மற்றவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்கள நம்ம பிரதிபலிக்கிறது, இல்லை மற்றவங்கள நம்ம வந்து பார்க்குறது, உற்று நோக்கிறது, அதன் மூலயமா நம்ம வந்து கற்றுக்கலாம். ஆட்டிடியூட்ஸ் எவால்வ்ஸ் அவுட் ஆஃப் பர்செப்ஷன் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம இது யூகிக்கிறதுக்கும் மேலாக இல்லை கற்றலுடைய ஒரு ப்ராசஸ், செயல்கள் மூலயமா நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு. வேல்யூஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் விச் இன் டர்ன் ப்ரொவைட் டைரக்ஷன் டு ஒன்ஸ் ரெஸ்பான்சஸ். வேல்யூஸுங்கிறத நம்ம எப்படி வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி நம்ம சொல்கிறது,
அது எப்படி நம்ம காட்டுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று செய்யும்போது அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கும்போது அதில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a professor who believes strongly in the work ethics will tend to exhibit certain attitudes towards students and methods of studies as a means of reflecting this value. ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு டீச்சரோ யாரோ ஒருத்தர் எந்த நம்பிக்கையில் நம்ம இந்த எத்திக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும், நம்ம சொல்கிற நம்ம காமிக்கிற ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே அதே இதை யாரும் அதை பிலீவ் பண்ணி அப்படியே எடுத்துக்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. In the pre-liberalization era, the value system organization grew primarily out of the societal value system. இப்போ நமக்கு எல்லாமே நல்ல சுதந்திரமாக நம்ம ஈஸியாக எல்லாமே கற்றுக்க முடியுது, எல்லாமே கிடைக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம வேல்யூ சிஸ்டம்ன்றது நம்ம வந்து அதை முதன்மையாக வச்சுக்கணும், நம்ம சமுதாயத்தில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. வேஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஆட்டிடியூட், எப்படி உங்களோட ஆட்டிடியூடை நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆக்ட் வித் அ பர்பஸ், ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம் நம்ம எல்லா செயல்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னு. ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப் பாஸ்ட் யுவர் லிமிட்ஸ் எவ்ரிடே. ஓகே, இது பாஸ்ட்டு போச்சு, ஓகே அது முடிஞ்சிச்சு, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இதுதான் இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரன்முறையை வைத்துக்கொள்ளணும். டேக் ஆக்ஷன் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ். ஓகே, ஒரு நடவடிக்கை ஒரு இது தேவைப்படுதா, அந்த நடவடிக்கையை எடுங்க. இப்படி இதுக்கு வந்து எப்படியான ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமே நம்ம தேவைப்பட்ட ஆக்ஷன்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னு. யூஸ் செட்பேக்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். அதே மாதிரி ஓகே, நம்மளுடைய ஸ்கில்ஸை இன்னும் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து செட்பேக் ஆகணும். ஓகே, அதே மாதிரி என்னால் முன்னேற முடியாது, இவ்வளோ தான் இந்த ஸ்கில்ஸ் போதும் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்மளுடைய திறன்களை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு. சீக் அவுட் தோஸ் ஹூ ஷேர் யுவர் நெகட்டிவ் ஆட்டிடியூட். யார் உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் நீ நெகட்டிவாக இருக்குது, இதை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தேடுங்க. சே தேங்க்யூ மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. Listen to your internal dialogue when faced with a negative thought. Turn it around to make it into positive thought. நீங்கள் ஒரு இன்டர்னலாக உள்ளாந்த மனசுக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் அதை கேளுங்க, அது என்ன சொல்லுது, நம்ம மனசு என்ன சொல்லுது, இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லி நீ எதை ஃபேஸ் பண்ணுற, நீ நெகட்டிவாக இருக்கும்போது அதை வந்து நீ பாசிட்டிவாக எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா, இந்த சூழ்நிலைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும்போது இந்த சினிமா டைலாக்ல சொல்லுவாங்க, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஸோ எல்லாம் நல்லா இருக்குது, நமக்கு எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றத நம்பிக்கையை நம்ம வந்து திங்கிங்கை கொண்டு வரணும். கெட் ப்ளஷர் அவுட் ஆஃப் த சிம்பிள் திங்ஸ் இன் லைஃப். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷத்தை கொண்டு வாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குன்னு நீங்கள் நம்ம மன நிறைவோடு இருக்கிற போது நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்பொழுதுமே நல்லா மாறும். பெர்மிட் யுவர் செல்ஃப் டு பி லவ்டு. உங்களை நீங்களே வந்து அன்பு செலுத்துறதுக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுங்க. ஸ்மைலிங் அண்ட் பீயிங் கைண்ட் டு அதர்ஸ். நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு மற்றவங்க முன்னாடி சந்தோஷத்தை நம்ம சிரிக்கும் போதே மற்றவங்களும் அந்த சந்தோஷத்தை எடுத்துப்பாங்க. அது மாதிரி மற்றவங்க மேலே ஹார்ஷாவோ இல்லை வந்து டாமினன்ஸ் இதெல்லாமே காமிக்காமல் கைண்டாக பர்சனாக இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்ல ஃபீல் குட் ஃபேக்டர் அடுத்தவங்களுக்கு வரும். ப்ராக்டிஸிங் செல்ஃப் கம்பேஷன். அதே மாதிரி தன்னைத்தானே நேசிக்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். தன்னைத்தானே வந்து கம்பேஷனேட்டோடு நடத்திக்கணும் அப்படின்னு. ஃபோக்கஸ் ஆன் த லாங் டேர்ம் இன்ஸ்டெட் ஆஃப் த ஷார்ட் டேர்ம். மாதிரி நீண்ட தூர ஒரு இதுக்காக நம்ம வந்து கவனம் செலுத்தணும், இந்த ஷார்ட் டேர்ம் அதுக்காக மாத்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. பர்சனல் குவாலிட்டிஸ் அப்படின்னும் போது ஒருத்தர்களுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு நல்ல இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த பர்சனல் குவாலிட்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பர்சனல் குவாலிட்டிஸை வந்து இப்படி நம்ம ஒரு சன் மாதிரி வச்சு அதில் நம்ம எழுதி அதை வந்து நம்ம காமிக்கலாம். இதில் என்ன அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, யூனிக், இன்னோவேட்டிவ், காம்ப்ரிஹென்சிவ், வேல்யூ பேஸ்ட் எடுகேஷன். ஒரு தனித்துவமான ஒரு சிறந்த, மற்றவங்கள போல் இல்லாமல்
ஒரு தனித்துவமான ஒரு எடுகேஷன் தான் வேல்யூ பேஸ்ட் எடுகேஷன். நம்ம எந்த கல்வி கற்றுக் கொடுத்தாலும் அதை வேல்யூஸோடு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. அகடமிக் எக்ஸலன்ஸ் வித் ரிலவன்ஸ் டு கண்டெம்பரரி நீட்ஸ். அப்போது அகடமிக் எக்ஸலன்ஸும் அகடமிக்லேயும் அவங்க, அதாவது படிப்புலேயும் அவங்க நல்லாவே மார்க்ஸ் வாங்குவாங்க. அவங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்குவாங்க. நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள்லேயும் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வேல்யூ எஜுகேஷனில் சிம்பிள் லிவிங், ரொம்ப ஆடம்பரம் இல்லை, ஒரு இது இல்லை, அதிகாரம் இல்லை, அழகாக என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறது. எல்லாருமே ஒரு வேளை சாப்பாடுக்கு ஒரு 3 தோசையோ 5 தோசையோ அப்படி தான் நம்ம வாழ போகிறோம். இதுக்கு மேலே 1000 தோசையாக சாப்பிட போகிறோம் இல்லை. ஸோ எல்லாருமே சிம்பிள் லிவிங்கிறத நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி சவுண்ட் ஆட்டிடியூட், நம்மளுடைய குணங்கள் நல்ல மதிப்புகள் நல்லாவே நல்ல மதிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சொசைட்டி, நம்ம சமூகத்தை நம்ம சமுதாயத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னஸ். அடுத்தது டிஸ்சார்ஜ் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ், நமக்கு ஏதாவது விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம தெரியப்படுத்தணும். அப்படி குட் ஜென்ரல் நாலேஜ், நமக்கு நல்ல பொது அறிவுகள் வளர்ச்சி அடையணும். அதே மாதிரி இன்னும் எக்கனாமிக்கல் மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த், சயின்டிஃபிக் டெம்பர், ஹை மாரல் கேரக்டர். அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, டெலிகேஷன் ஆஃப் டியூட்டி, இன்டர்டிசிப்ளினரி அவுட்லுக். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு வேல்யூ பேஸ்ட் எடுகேஷனில் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றின அறிவு, பொருளாதாரத்தை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய அறிவு சார்ந்த அதுவும் வளர்ச்சி அடையும். நம்மளுடைய தொழில்நுட்பம் சார்ந்தது, சயின்ஸ் சார்ந்தது, அது எல்லாமே. அதே மாதிரி நம்மளுடைய மாரல் கேரக்டர்ஸ் நல்லா வரும். அப்புறமேட்டு நம்ம நம்மளுடைய கடமைகளை நம்ம டெடிக்கேட்டடாக செய்வோம். நல்ல ஒரு மாரல் கேரக்டர் கிடைக்கிது. அதுக்கப்புறமேட்டு ஒரு டிசிப்ளினரி ஆக்ட் அதாவது தனி மனித ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனில் அது யூனிக்காக எல்லாரும் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. Personal qualities are virtues, personal attributes, dispositions or characteristics. எக்ஸாம்பிள், ஒரு பர்சனல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது தனி மனிதனுடைய ஒரு தரம் அப்படிங்கிற போது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா, அவங்களோட ஆட்ரிபியூட், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களாப்பா நேர்மையானவங்கப்பா, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு பர்சனல் குவாலிட்டிஸ். அது மாதிரி ஜெனராசிட்டி, அவங்க தாராளமாக கொடுப்பாங்க, அவங்க தைரியமானவங்க, அவங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க, அவங்கள நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற குணாதிசயங்கள், பர்சனல் கேரக்டரிஸ்டிக், பர்சனல் குவாலிட்டிஸ் எல்லாமே இதிலெல்லாம் விளங்குது. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை, தைரியம் உள்ளவங்க, அது மாதிரி மற்றவங்கள பார்த்து அவங்க கேர் பண்ணுறாங்க, கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்காக அவங்க பரிதபிக்கிறாங்க, அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க. ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃப்ரெண்ட்லினஸ், ஹியூமிலிட்டி, லாயல்ட்டி, பர்சீவரன்ஸ், கைண்ட்னஸ், கம்பேஷன், செல்ஃப் டிசிப்ளின், இன்டெகிரிட்டி, பொலைட்னஸ், கோஆப்ரேஷன், சென்சிட்டிவ் டு அதர்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு பர்சனல் குவாலிட்டிஸை குறிக்கிறது. இவங்க இப்படிப்பட்டவங்கப்பா, இவங்க இவ்வளோ நல்லவங்கப்பா, இவங்க இப்படி இருப்பாங்கப்பா அப்படிங்கிற நல்ல குவாலிட்டிஸை குறிக்கிறது. வேல்யூ டெவலப்மெண்ட், வேல்யூ எஜுகேஷன். வேல்யூ டெவலப்மெண்ட்டுங்கிறது வேல்யூ எஜுகேஷன்லேருந்து வரக்கூடியது தான் இல்லையா. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கல்வி மூலியமாக வர்றது தான். அதில் 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கூலில், இல்லைன்னா அவுட் ஆஃப் த ஸ்கூல். கல்வியிலையும் கற்றுக்கொள்ளலாம், அதே மாதிரி கல்விக்கு வெளியவும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸ்கூல்ஸ்குள்ளே கற்றுக்கணும் அப்படின்னா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வேல்யூஸை கற்றுக் கொடுக்கணும். கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஹிடன் கரிக்குலம், ஸ்கூல் டர்ன், அது மாதிரி அட்மாஸ்ஃபியர், டைரெக்டாக வேல்யூ எஜுகேஷன்ற கோர்ஸ் மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர்லேருந்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி கரிக்குலம் வைஸும் கரிக்குலம் வைஸும் நம்ம வேல்யூஸை கற்றுக் கொடுக்கலாம். அடுத்தது அவுட் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னும் போது இங்கே ஹோமில், வீட்டில், மற்றவங்க சமுதாயத்தில் கூட இருக்கிறவங்கள்ட்ட, அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் கிட்டேருந்து, பியர்ஸ் கிட்டேருந்து, இல்லை மீடியா மூலியமாக கூட அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கூல்ஸில் தான் நம்ம என்ன செய்கிறோம்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான்ப்பா நீங்கள் படிக்கணும், இதுதான்ப்பா நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ அப்ஜெக்டிவ்ஸில் என்னவா இருக்கும்? ப்ராசஸ். அது வந்து ஒரு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது. ப்ராடக்ட் அது முழுசாக நம்ம வந்து ஒரு நல்ல மனிதராக வெளிப்படுறதுக்கானது ப்ராசஸ். ஸோ இதில் என்னவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷனும் இருக்குது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? மதிப்பீடு செய்வாங்க. அவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்களா, இந்த வேல்யூ எடிகேஷன் அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றது. அப்போ அதில் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி இமோஷன்ஸ். அறிவு அப்படிங்கிறது, புரிதல் அப்படிங்கிறது எதை சார்ந்தும் இருக்கும்? எமோஷன் சார்ந்து கற்றுக்கணும். எமோஷன் சார்ந்த அறிவு அவங்களுக்கு, புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். அதாவது அழுகை, கண்ணீர், வலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்றது வேல்யூ எடிகேஷன் மூலயமா. ட்ரைனிங் ஆஃப் வில், ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட்ஸ், டிஸ்பொசிஷன்ஸ், கேரக்டர் டெவலப்மெண்ட், மாரல் திங்கிங். அதே மாதிரி ஒருத்தருடைய நோக்கம் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன, இது அவங்களுடைய கேரக்டர் என்ன, இந்த மாரலாக திங்க் பண்ணுறாங்களா, இது எல்லாமே அதுக்குள்ளே வர்றது. எவாலுவேஷன் வரும்போது அப்சர்வேஷன், ஓரல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ. அது மாதிரி யாரை அப்சர்வ் பண்ணுறோம், என்ன கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இல்லை கரெக்டாக வந்து சொல்ல தெரியுதா, எழுத தெரியுதா, இல்லை இன்டர்வியூ எடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே எவாலுவேஷனில் வரும். அதே இது ஸ்கூல்ஸில் மூலியமாக ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம மாரலில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதில் தான் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இருக்குது. பெடகோஜிஸ் நம்ம டீச் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் மூலியமாக, ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட் மூலியமாக, நம்ம வந்து டீச்சிங் மெத்தட் மூலியமாக நம்மளால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம். அதாவது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கைட் சொல்லலாம். இன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்கஷன், கலந்துரையாடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் தப்பாக இருக்கே, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கலந்துரையாடலாம். ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரலாம். ப்ராப்ளம் சால்விங், ஸ்டோரி டெல்லிங். நம்ம இதெல்லாம் பண்ணும்போது ட்ராமடைசேஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ராக்டிஸ் ஆஃப் வேல்யூஸ், பார்ட்டிசிபேஷன் இன் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக கூட நம்ம வந்து அதை கற்றுக் கொடுக்கலாம். ஒரு ட்ராமா பண்ணுறதுனா, கதை சொல்கிறதன் மூலியமாக, வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு மூலியமாக அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வேல்யூஸை கற்றுக்க முடியும். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாபிக் என்னென்னா கோர் வேல்யூஸ் அப்படின்னும் போது என்னென்ன மாதிரி வருது? கேரக்டர், எடுகேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன், சிட்டிசன்ஷிப்புன்றது ஒரு கோர் வேல்யூ, கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், கொலாபரேஷன், க்ரியேட்டிவிட்டி அண்ட் imagination, learn constantly, be proactive, build community, foster openness, அப்புறம் design for everyone, empower, have ஃபன்னில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அகாடமிக்கில் எக்ஸலன்ஸு, இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ், அதுக்கப்புறமேட்டு டைவர்சிட்டி அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல், சிஸ்டம்ஸ் அப்ரோச் அண்ட் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், செல்ஃப்லெஸ் சர்வீஸ். இப்போ இதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர், எடுகேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன். ஒன்றொன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர், எடுகேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன். அதான் டீட்டெயில்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கேரக்டரோ இந்த மாதிரி என்ன கேரக்டர் இருக்குது, இவங்க வந்து ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, இவங்கள்ட்ட உண்மையாக இருக்கும், இவங்கள்ட்ட நம்ம இந்த வேலையை கொடுத்தா அவங்க கரெக்டாக செய்வாங்க. செல்ஃப் ரெகுலேஷன், responsibility, perseverance, empathy for contributing to the safety and benefit of others, self-confidence, personal health and well-being, career and life skills. இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒருத்தவங்க நேர்மையாக இருக்கிறது, அவங்க வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கிறது, அவங்கள கரெக்டாக நேர்மையாக கரெக்டான டைமுக்கு போகிறது, பொறுப்போடு இருக்கிறது, ஒரு பொறுமையோடு இருக்கிறது, அதே மாதிரி ஒரே மாதிரி சீராக அவங்க நடக்கிறது, மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறது, எம்பத்தி, அது மாதிரி அது எதுக்காக? மற்றவங்களுடைய சேஃப்டிக்காக. இது எல்லாமே மற்றவங்கள வந்து என்ன படுத்தும்? பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸை கொடுக்கும். அடுத்தது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, தன்னை வந்து ஹெல்த்தியாக அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, அவங்களுடைய நலவாழ்வு அதை சுற்றி இருக்கும். கேரியர் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ், அதே மாதிரி அவங்களோட வேலை, அவங்களுடைய வாழ்க்கைக்கான திறன்கள் எல்லாம் வளர்த்துக்கக்கூடிய கேரக்டர் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்தது சிட்டிசன்ஷிப் அப்படின்னும் போது நல்ல ஒரு குடிமகன் எப்படி இருப்பாங்க? குளோபல் நாலேஜ், ஒரு உலகத்தை பற்றி
இப்போ தானே தமிழ்நாடை பற்றின அறிவு நமக்கு வருது இல்லையா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இந்த பட்ஜெட் எப்படி ஒதுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு இந்திய குடிமகனாக நம்ம உலகத்தில் உள்ள எல்லாத்த பற்றின அறிவு நமக்குன்றது தேவை. சென்சிட்டிவிட்டி டு அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் கல்ச்சர்ஸ். மற்றவங்களுடைய கல்ச்சரை நம்ம மதிக்க கற்றுக்கணும், கலாச்சாரத்தை மதிக்க கற்றுக்கணும். இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடுவாங்க, இப்படி தான் வந்து காது குத்துவாங்க, தோடு போடுவாங்கன்னா அதை நம்ம மதிக்க கற்றுக்கணும். இல்லை தோடு போட மாட்டாங்கன்னா அது அவங்களுடைய கலாச்சாரம், அதை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கிறவங்களா இருக்கணும். மனிதர்களுக்கு மதிப்பளிக்கிறவர்களாக இருக்கணும். ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இன் அட்ரஸிங் இஷ்யூஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஆக்டிவாக பங்கு பெறணும். பங்கு பெற்று அதை நம்ம வந்து ஒரு இஷ்யூஸ் வருது, காற்று மாசுபடுதுன்னா அதில் நம்ம வந்து என்ன செய்தால் வந்து காற்று மாசுபாடு இல்லாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இஷ்யூஸ் என்னான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து வாழ முடியும். நம்ம மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் வாழ்கிறதுக்கான இதை நம்ம வந்து ஏற்படுத்தணும். அடுத்தது கம்யூனிகேஷன் வரும்போது கம்யூனிகேட் ஓரலி, ரிட்டன் அண்ட் வித் வெரைட்டி ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ். அது மாதிரி எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் ஒருத்தரோட அப்படின் போது நம்ம வந்து சொல்கிறதன் மூலியமாக, நம்ம வந்து எழுத்தின் மூலியமாக நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு, இன்டர்நெட், அந்த மாதிரி ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாஸ், அது மாதிரி கவனிக்கிறதன் இதெல்லாம் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கும் நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். அடுத்தது கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். கிரிட்டிக்கல் திங்கிங்னா திங்க் கிரிட்டிக்கலி, டிசைன் அண்ட் மேனேஜ் ப்ராஜெக்ட்ஸ், சால்வ் ப்ராப்ளம்ஸ், மேக் எஃபெக்டிவ் டெசிஷன்ஸ் யூஸிங் எ வெரைட்டி ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். அப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அதை பற்றி யோசித்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்குது, அந்த லீக்கேஜை நம்ம எப்படி வந்து தவிர்க்கிறது, தண்ணி நமக்கு வந்து வர மாட்டேங்குது, தண்ணியை எப்படி சேமிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி வந்து அந்த மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே நல்ல ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கலாம். நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், தேவையான ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸை. கொலாபரேஷன் அப்படின்னும் போது ஒர்க் இன் டீம்ஸ், எல்லாரோடையும் கலந்து நீங்கள் வந்து வேலை செய்யுங்க. அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக செய்ய முடியும். ஒருத்தர் செய்கிற வேலையை 2-3 பேர் சேர்ந்து செய்யும் போது சீக்கிரமாக நம்மளால் செய்ய முடியும். லேர்ன் ஃப்ரம் அண்ட் கான்ட்ரிபியூட் டு த லேர்னிங் ஆஃப் அதர்ஸ். மாதிரி நீங்களும் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கோங்க, நீங்களும் வந்து அவங்களுக்கு தெரியலன்னா கற்றுக் கொடுங்க. அதில் தான் கொலாபரேஷன்றது வரும். சோஷியல் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ், எம்பத்தி இன் ஒர்க்கிங் வித் டைவர்சிட்டி. அது மாதிரி மற்றவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து போகும்போது நமக்கு நல்ல திறன்கள் வளரும். ஒருத்தருக்கு ஒரு இல்லாத திறன்களை நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அது மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம வந்து வாழ்கிறது வேற்றுமையோடு வாழ்கிறோம், அதில் ஒற்றுமையாக வாழணும். அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கணும். அடுத்தது கிரியேட்டிவ் அண்ட் இமேஜினேஷன், எக்கனாமிக் அண்ட் social entrepreneurialism, considering and pursuing novel ideas and leadership for action. நமக்கு வந்து மணின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்மளுடைய எக்கனாமிக்கலியா இல்லை சோஷியலாக நம்ம வந்து நிறையா வளர்ச்சிகள், பிஸ்னஸில் நம்ம வளரலாம். அதுக்கு தேவையான யோசனைகள் இல்லை வந்து ஒரு லீடராக நம்ம இறங்கி நம்ம வந்து வேலை செய்யலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை அங்கே செலுத்தி நம்ம சமூகத்தை நம்ம வந்து முன்னேற்ற முடியும். லேர்ன் கான்ஸ்டன்ட்லி, அதே மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்பொழுதுமே கற்றுக்கிட்டே தான் இருப்போம். வாழ்நாள் முழுதாக கற்றுக்கிறது தான் நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனுக்குரிய அடையாளம். We believe learning in fundamental to human flourishing and strive to support educational opportunities on every front, both with the tools we create and in how we can create them. ஸோ நம்ம எதில் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறோன்னா, அப்படி மனிதர்களுடைய வளர்ச்சியில் தான் நம்ம முழு நம்பிக்கையும் அங்கே இருக்குது. அதுதான் அடிப்படையானது கூட. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் கல்விகளை கற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும். அவங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ அவங்க வந்து கற்றுக்கணும். அவங்க வந்து நல்ல புதிதான ஒரு இதெல்லாம் உருவாக்குறவங்களாம் அவங்க மாறணும் அப்படிங்கிறது.
பி ப்ரோஆக்டிவாக இருங்க அப்படிங்கும்போது இஃப் யூ கேன் அட்ரஸ் அ ப்ராப்ளம் நவ் டோன்ட் வெயிட்டிங் ஃபார் அ ப்ராப்ளம் டு ரிசால்வ் இட் செல்ஃப் வில் ஒன்லி கிரியேட் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் அலாங் த வே. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது, அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியுது, ஐயோ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, இந்த மாதிரி தண்ணி இல்லை நமக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை சொல்லுங்கள். அதை அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் என்ன, அதுக்கு ரிசால்வ் பண்ணணுமா அப்படின்னு நீங்களாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குமே தவிர இதற்கு ஒரு தீர்வுன்றது வராது. அப்போ அந்த தீர்வு தெரிஞ்சிச்சு, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த தீர்வை வந்து சொல்லி அதை தீர்த்து வைங்க. பில்ட் கம்யூனிட்டி. If you want to go fast, go alone. If you want to go far, go together. அதாவது என்ன ஒரு பழமொழி சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வேகமாக நடக்கணும்னு நினைக்கிறியா, நீ தனியாக நட. நீ வந்து ரொம்ப தூரம் போகணுன்னு நினைக்கிறியா, எல்லாரோடையும் கலந்து போகும்போது நீ ரொம்ப தூரம் போக முடியும் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து கம்யூனிட்டியை நீ பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் cannot solved by a knight in shining armor made of silver bullets, but instead require a community of diverse voices and skills collaborating and supporting one another. ஒரு தனி மனிதனால் அவன்கிட்ட இருக்கிற புல்லட்னால், ஒரு சில்வர் புல்லட்னால் அடித்து மட்டும் அந்த இதை சால்வ் பண்ண முடியும் ஒரு ப்ராப்ளமை அப்படின்னா அப்படி கிடையாது. அது எல்லாரும் கலந்து ஒன்றோடு இணைந்து அவங்களுடைய குரல்கள், அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய திறன்கள் இதெல்லாம் கலந்து நம்ம செய்யும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஓப்பன்னஸ், வெளிப்படையாக இருங்க அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. வெள்ளை அறிக்கை செய்வேன், வெளிப்படையாக சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வலியுறுத்துங்க ஓப்பனாக இருக்கிறதுக்கு. த பியூட்டி ஆஃப் நாலேஜ் இஸ் தட் இட்ஸ் வேல்யூஸ் டிமினிஷ் பட் ரேதர் தேன் மேட் ஈவன் கிரேட்டர் பை ஷேரிங் இட் அஸ் ப்ராட்லி ஆஸ் பாசிபிள். ஒரு அறிவுக்குனுடைய அழகே எதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்களாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, அது உயர்றதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களுடைய பகிர்ந்து கொள்கிறதுக்கு மூலியமாக இது வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். வென் அதர் ரீமிக்ஸ். ஸோ வெளிப்படையாக நம்ம பகிர்றதின் மூலியமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கேஸ்கேடிங் வேல்யூ இஸ் கிரியேட்டட் ஃபார் த குளோபல் கம்யூனிட்டி. ஸோ குளோபல் கம்யூனிட்டி அந்த உலகம் முழுக்க நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னும் போது நமக்கு வெளிப்படையாக நம்ம வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறவங்களாக இருக்கணும். டிசைன் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமான டிசைனாக இருக்கணும். எனேபிளிங் ஈக்குவல் ஆக்சஸ் ஃபார் all requires proactively designing solutions that are able to meet a wide diversity of needs and context, sensitive to technology, culture and usability. அதாவது எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும், எல்லாருக்கும் சமமானதாக இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் இது சமம், இன்னொருத்தவங்களுக்கு கிடையாது. ஒரு நல்ல பணக்காரவங்க மட்டும் ஹிந்தி படிக்க முடியும் பார்த்திங்கன்னா, மற்றவங்க இன்னொரு தடவை அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் காசு கட்டி தான் அந்த குழந்தைங்களால் படிக்க முடியுன்ற கட்டாயம் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாருக்கும் அது ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வேற்றுமையான தேவைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்குது. அது டெக்னாலஜியாக இருக்கலாம், கல்ச்சராக இருக்கலாம், அது எந்த மாதிரியான ஒரு இதாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருக்கும் சமமாக எல்லாராலையும் அதை வந்து பயன்படுத்தக்கூடியதாக நம்ம வந்து டிசைன் பண்ணோம். எம்பவர் எவ்ரி பர்சன், கம்யூனிட்டி, கண்ட்ரி knows its own needs and values best, and our role is to collaborate in supporting mutual self-fulfillment, not to dictate solutions. நம்ம வந்து எல்லாருலேயும் வளர்ச்சி அடையணும். தனி மனிதனாகவோ இல்லை வந்து ஒரு சமுதாயமாகவோ நம்மளுடைய தேசமாகவோ எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் நம்ம தேசத்துக்கு என்ன தேவைப்படுது, எது நம்ம கொடுத்தா நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும், எந்த மாதிரி நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து ஒருத்தரை மதித்து ஒருத்தருக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத இருக்கணுமே தவிர அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தீர்வாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. Have fun. We strive to improve the happiness of the world and believe we can be happy doing it. We want people to enjoy their work and to have fun.
எந்த வேலை செய்தாலும் நம்மளும் என்ன செய்யணும், சந்தோஷத்தோடு செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுடைய மக்களுக்காக தான் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம உலகளாவிய நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பொழுதும் அதை நிறையா கொண்டு வரணும், நம்பிக்கைகளாக நம்ம நிறையா கொண்டு வரணும். அதே மாதிரி சந்தோஷமாக நம்ம எதை செய்தாலும் செய்யணும். அகடமிக் எக்ஸலன்ஸ் அப்படின்னும் போது த்ரூ குவாலிட்டி, வேல்யூ பேஸ்ட், cost effective, integrated, interdisciplinary, entrepreneurial and experiential education of excellence as well as a relevance. ஸோ அகடமிக் எக்ஸலன்ஸுங்கிறது என்னது, எவ்வளோ மார்க்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறது எதன் மூலயமா இருக்குது, நீங்கள் எவ்வளோ தரமாக எவ்வளவு நல்ல மதிப்புகளை கற்றுக் கொடுக்குறீங்க கல்வியோடு சேர்த்து. அதே மாதிரி எவ்வளவு பொருளாதாரத்தில் அது வந்து இவ்வளோ கட்டணும், இது வருத்துப்பா அப்படின்றதுல அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு டிசிப்ளினையும் நம்ம வந்து எல்லாத்தோடையும் கலந்து நம்ம கற்றுக்குறோம். எல்லாரோடையும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணணும். அதே மாதிரி அனுபவங்கள் மூலியமான கல்விகளையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதில் நம்ம சிறந்து விளங்குவோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ் த்ரூ அ ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ், டெம்பரன்ஸ், கரேஜ் அண்ட் ஹியூமினிட்டி. இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணும்போது அதில் நமக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பயங்கரமாக இருப்போம், உண்மையானவங்களாக இருப்போம், நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம், மனிதநேயமிக்கவர்களாக இருப்போம், எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிறவர்களாக இருப்போம். டைவர்சிட்டி அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் by fostering an attitude of tolerance, pride in national culture, national unity, integration and the spirit of brotherhood of man. என் வேற்றுமையில் ஒற்றுமை இல்லையா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக மதிக்கணும். மற்றவங்களுடைய இது இப்படி தான், இவங்களுடைய கலாச்சாரம் இப்படி தான், இதுதான் நம்ம தேசத்துடைய பெருமை, அந்த கல்ச்சர் தான், அந்த கலாச்சாரம் தான் அவங்கள்ட்ட பிடிச்சது அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து கூட நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க. நல்லா எப்படி பேரண்டிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு அம்மா அப்பாவாக இந்த குழந்தைய எப்பொழுதும் நீங்களே எப்படி கவனிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கலாச்சாரத்தை அவங்க பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிப்பு கொடுக்கணும், ஒருத்தரை நம்ம வந்து சகோதரிகளாக நினைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அது ஒற்றுமையாக இருக்கணும், சமத்துவம் உள்ளதாக இருக்கணும், எல்லாரும் கலந்துரையாடலாக இருக்கணும், அது மதச்சார்பற்று இருக்கணும் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் த்ரூ த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்டிஃபிக் டெம்பர், க்ரியேட்டிவிட்டி, ரிசர்ச், என்டர்பிரைஸ், இனோவேஷன். ஸோ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எந்த வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் வளர்ச்சி, மனநிலை, அதுக்கப்புறம் நமக்கான கோணங்கள், அதுலேயும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வளர்ச்சி அடையணும். அதே மாதிரி நமக்கு தேவையான விழிப்புணர்வுகள்ன்றது ரொம்ப முக்கியம். இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, இப்படிலாம் செய்யும்போது நமக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் புதுசாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி உருவாக்குறது, இவங்கள விட நம்ம அழகாக வித்தியாசமாக உருவாக்கலாம், இனோவேஷன், குளோபல், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். Systems approach and total quality management based on excellence, initiative, creativity and innovation and involvement of all stakeholders. அப்படி எல்லாரையும் கலந்தது தான் இது வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தான். அது உங்களுடைய திறனாக இருக்கலாம், நீங்கள் நல்லா செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். எல்லாத்தையும் கலந்தது தான் வந்து நம்மளுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது நமக்கு த்ரூ அவேர்னஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஃப்ரீடம், ரெஸ்பெக்ட் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ், அவேர்னஸ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் டு சொசைட்டி. ஸோ சமுதாயத்தை சேர்ந்த பொறுப்புகள், சமூகத்துக்கான பொறுப்புகள் அப்படின்னும் போது நமக்கு என்ன வேணும்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எதை பற்றி நம்ம வந்து மதசார்பற்றவங்க, நம்ம வந்து மக்களாட்சி கொடுக்குறவங்க, ஜனநாயக நாடு, நம்மளுடைய எல்லா சுதந்திரமும் இருக்குது, நம்மளுடைய எல்லா உரிமைகளையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அது குழந்தை உரிமையாக இருக்கலாம், பெண்களுக்கான உரிமைகளாக இருக்கலாம், தனி மனிதனுக்கான உரிமைகளாக இருக்கலாம், நம்மளுடைய கடமைகளுக்கான விழிப்புணர்வு, நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய சமூகத்துக்கு தேவைகள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடைபிடிக்கணுங்களா இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது த்ரூ சிக்மா 6Q இன்டகிரேஷன் ஆஃப் 6 குவாலிட்டிஸ், இல்லை 6 குவாலிட்டிஸ் இருக்கான், அதுக்கு பேர் சிக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனோவேஷன், வாட்டர் குவாலிட்டி, ஏர் குவாலிட்டி, எஜுகேஷன், health care, agriculture, dairy practices and
ஹியூமன் வேல்யூஸ். நம்மளுடைய 6 இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை, நம்ம இன்னோவேட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் புதுமையாக. நம்மளுடைய தண்ணி, நம்மளுடைய காற்று தரமுள்ளதாக இருக்கணும். அதுக்குரிய கல்வி நமக்கு வேணும், ஒவ்வொருத்தருக்கும் கல்வி வேணும். அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த் கேரு, அதே மாதிரி விவசாயம், நம்ம இப்போ குடிக்கிற பால், அந்த ஸோ ஆன். அப்புறம் மனிதனுடைய மதிப்பு, இது எல்லாமே முக்கியமானது. செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பை டெவலப்பிங் வேல்யூஸ், கிரியேட்டிங் willingness and capacity to work with one's hand, promoting respect for dignity of labor and a spirit of self-sacrifice to serve humanity. ஸோ செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னையே விட்டு தன்னை மட்டுமே யோசிப்பாங்க நிறையா பேர் இல்லையா, தன்னையே இழந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான். அதை எப்படி அப்படின்னா, நல்ல வேல்யூஸை நம்ம கற்றுக்கணும். நம்ம ஓகே நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்ம செய்யணும். அப்புறம் நமக்கு செய்யும்போது நல்ல நம்மளுடைய எல்லா இதையோடையும் நம்ம செய்யணும், ஊக்கத்தோடு நம்ம செய்யணும் அப்படின்றது தான். அது மாதிரி ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மதிப்பளிக்கணும், அவங்களுக்கு நம்ம தேவைகளை சந்திக்கணும், அது வேலை செய்கிறதுக்கான கூலியை நம்ம கொடுக்கணும். அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் சர்வ் ஹியூமனிட்டி. நிறைய தன்னை தியாகம் செய்து வாழ்கிற ஒரு இது